திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துல தாடியோட வந்தாரு. என்னன்னே தாடியோட இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது. ஓகே, அப்பனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிருப்பாரு, பரவாயில்ல தாடியோடய நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்துல அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டு? எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन ஃபார் யூ. இப்பெல்லாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்ல, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதான் இது எனக்கு. ஏன்னா லெட்டர் படிக்க நேரம் இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அது உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு கேக்குறேன் நானே. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன்லாம் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லுங்க, வாங்க விஷயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு லெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல கூப்பிட்டாங்க என்ன, கண்டிப்பா கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் இதாயிருதான், சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சரி நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு அப்புறம் இந்த லெட்டருங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது. இப்ப இந்த லெட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல. யாவது லெட்டர் வச்சுக்க லெட்டர் அவளுக்கு ஞாபகம் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சுட்டு யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்டது. முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு முதல்ல லெட்டர் சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல இல்ல, முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்னு முதல்ல லெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குமிச்சு அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனுங்க உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சாங்க. லெட்டர் போட்டவங்க நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க தான் வாழ வச்சு. அது லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து எங்க இதா இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதானே? சரி, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துல 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம், 1 ஸ்டார் சிங்கம்புலி, 2வது ஸ்டார் வந்து முருகானந்தம், 3வது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்கச்சுல வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் டைரக்டர். சிங்கமுடி சார்கிட்ட நடிக்க போனா என்ன ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாமே ஒரு ரூம்ல இருக்கோம், டைலாக் சொன்னாங்க, சார் தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட நடிக்கல சார். அவ்வளவு ரேக் பண்ணிருக்கீங்க. மேடைக்கு வாங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்த வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு. மேல வாங்க. பாத்தியா, விக்குன்னு தெரியல பாத்தியா, கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றல மக்கள்கிட்ட. அவ்வளவுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அத நான் சொன்னேன், சார் வாங்க, உங்களை போல எனக்கு வராது, நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க, உங்க என்ன நீங்க நடிப்பிலே ஊர்னவங்க, அது எனக்கு அதெல்லாம் வராது, நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி கலப்பட பாத்துக்கலாம்ல, நாங்க அதுக்கு ஒரு சரி நினைச்சுட்டு அவங்க கூட. சிங்கமல்லி என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது ஒரு 15 டேஸ் முன்னாடி அண்ணே அடுத்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஒரு 10 டேஸ் ஒரு டேட் வேணுமே அப்படின்னு. என்னங்கடா கூப்பிடுறீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு பெங்களூர்ல வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, ஸோ சரி, இந்த படத்துல நடிச்ச அனுபவம், அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணதை விடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருந்தாங்க. அவங்களாம் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? எல்லாரும் நல்லா பாசமா இருந்தாங்க. நம்ம சார் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேர் தான் தெரியல. வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க அப்படின்னா, சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் என் மேல வந்து நம்பிக்கை, அன்பு. 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல போட்டீங்க தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல. 2K லவ் டுடே ஏதோ 2K லவ் டுடேலாம் வரல.
வெறும் லவ் டுடே மட்டும்தான் வந்திருக்கு. 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து நடிச்சேன். ஆனந்த் சொல்லலையாடா நீ? எங்க ஆனந்த்? ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம் அது. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததுதானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ்யூனே முதல் படம் நடிக்க வச்சீங்க, அதுக்கு ஒரு 2வது படம் நடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே, ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட் கொடுங்க. ஆனா எல்லாம் இப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் அந்த காவேரி கார்னர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துல டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்ப வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்க வீட்டுல இருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்ல சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க. அந்த நீங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலன்னு காரணத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது நானும் சுசேன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெண்ணிலா கபடி பண்ணார் ஹிட்டு, நான்மாவில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அசிஸ்டன்டாக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அது பாண்டி நாடு ஹிட்டு. ஒவ்வொரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா. நான் அப்படியே டக்குன்னு பாக்குற மாதிரி இருந்துருவேன். இவர் வேற ஓயாம படம் பண்றாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசான்னு படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் இவரு. அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்ல, இது வந்து காமெடியா சொல்றேன். மத்தபடி ஒரு தடவை இருந்தா கேட்டாங்க. கண்டிப்பா சார். இல்ல சார், அது வீட்டுல கூட சொல்லுவாங்க, நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் தெரிஞ்சுன்னா சுஜின் சாரை பாரு, 1-2வது பண்ணியா அப்படின்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவரு. இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்ப நான் வந்து இறங்கியாச்சு, ஒரு கோயம்புத்தூர்ல இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, 7 மணிக்கு ரெடியா இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, 7 மணிக்கு நான் வந்து ரெடியா இருந்தேன். எங்க இருக்கீங்க? ரெடியா இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்ல காணாமே அப்படின்னு. இல்ல சார், நான் ரூம்ல ரெடியா இருக்கேன். ஐயோ, நீங்க ஸ்பாட்ல ரெடியா இருக்கணும் அப்படின்னாரு. ஐயா 7 மணி சார், சரச்சர 7:15 வந்து நின்று பார்த்தா 7:15 உள்ள பார்த்தா பரபரப்பா இருக்கு, ஆக்ஷன் சவுண்ட் கேக்குது. என்னங்க அப்படின்னு. ஏங்க 6:30 ரெடி ஆகி போயிட்டு இருக்கேன், ஒரு சீன் முடிச்சாச்சு அப்படின்னு. ஐயோ, ஓடி வந்தா கேமரா மேல உட்காந்துருக்காரு. அந்த அளவு காலைல ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு அதுலயும் பார்த்தேன். இப்ப இந்த விஷயத்தை வெளியில சொன்னாலும் வீட்டுல பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போன உடனே பயங்கர விறுவிறுன்னு நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க. 10 டேஸா ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார். உங்களுக்கு விக்ன்றதை எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? சத்தியமா விக்கல, உண்மையான முடியுங்க. ஆனா முடி பிடிச்சிருக்குங்க. பாருங்க சொன்ன எழுதாரு பாருங்க. அத காமெடி கூட தெரியாது. எவ்வளவு குளவி இருக்குல்ல. மெதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேகமா எது சொன்னாலும் செஞ்சிருவாப்ல. நல்ல வேளை அண்ணே சட்டையை கட்டி காட்டி விட்டுருவாப்ல. இது ஸ்டூடியோ பார்ல நடந்துச்சு சார். ஏதாவது சட்டை கழட்டி விட்டாப்ல. நான் சிங்கம் எல்லாம் முடிஞ்சு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லிட்டு அண்ணே அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமா பேசி நீங்க சொல்லிருப்பீங்க, பண்ணி பாத்துங்க. கடைசியா எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லுவாப்ல. அண்ணே அதை சொல்லக்கூடாதுன்னே. அதனால இப்ப என்ன நான் என்ன சொன்னா, சீமன் என்ன சொன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்ப சொல்லாம வந்துருவாரு. அண்ணே சொல்லிருங்க, அப்ப சொல்லாம வந்துருவாரு. சூப்பரா இப்படி இவரு விட்டாங்க மொத்த மறுபடியும் ஒன்பாரு. 2K லவ் ஸ்டோரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்ல நீங்க யங்ஸ்டர் தான். ஆமாமா, என்ன கூச்சப்படாம ஆமாண்டு 70s தானே நீங்க. 90ஸ்ங்கிற கதாபாத்திரத்தை தான் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷன் வந்துட்டாரு. அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிடுறேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுகளை பார்த்திருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். தனிப்பட்ட மாதிரி இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க. ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியா பசங்களை சொன்னாலும் சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லிடுவாங்க அவரு.
இடையில இது கூட இது ஒன்று அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு முருகானந்தம் நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னா. சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்புலி நான் எல்லாம் பேசுறோம். வினோதினி மேடம் சொல்றாங்க, வாங்க போங்க நீங்க பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாசையா மாறிடும். என்னங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு அவங்க ரொம்ப பேசாதீங்க, குறவன் குறைச்சி பேசுற மாதிரி எங்க ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டா ஏனுங்க அந்த லெவல்ல இருக்கு. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர் சொல்லாதீங்க மேடம், நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவ பாசையா இல்ல கோயம்புத்தூர் பாசையாங்கிற மாதிரி மிக்சர்ல ஒண்ணு பேசி அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் பண்ணிருக்கோம் சார். ஆக்சுவலி வந்து இவங்க 3 பேரும் காம்பினேஷன் சிங்கமொழியன்னு இருக்காது. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சது இல்ல, சிங்கமொழியன்னு முருகானந்தம். அண்ணனுக்கு வந்து 4 பேர் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களா சரியா வரலையா? அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு, ஏன்னா 2-3 பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலே அப்படியே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியா அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜ் அண்ணன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பா ப்ரொடியூசர் நல்லபடியா அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலா படம் ஹிட் போனாதான் அதுன்னு. நீங்க நல்ல நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட், இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பாத்தீங்களா? ஆமா சார். அதை பத்தி சொல்லாமே. சூப்பரா இருந்துச்சு சார். கேமராமேன் அதான் 7 காலுக்கு நீங்க ஷாட் வச்சா அவர் 6 காலுக்கே வண்டியில ஏறி உட்காந்துருப்பாப்புல கிரேன்ல. அந்த அளவான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏ எல்லாம் முடிச்சு கொண்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்னு கேட்டேன். இல்ல இனிமே தான் டிஏ எல்லாம் பண்ண போறோம், சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு டீட்டெயிலா இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வருவீங்க சார், சூப்பரா இருந்துச்சு. இம்மான் அப்பாவும் வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்ல வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் அவரை. இல்ல அதான் பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லணும்ல சார், தெரியணும்னா நம்ம பாட்டு சார். அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு. அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்போரு கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டுல வர்றது வந்து சூப்பரா இருந்துச்சு.